இங்க நம்ம நடேசனும் பாத்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசுறாங்க. நாம மட்டும் பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஃபோன்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்க, கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பாண்டி வந்துட்டு, "யாரு இட்லிக்கார அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வர வர உங்க போக்கு சரியில்ல. ஏதாவது குட்டைய குழப்புனீங்க. அப்புறம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சும்மா ஃபோன்ல பாட்டு பாடுறதும், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதும், வயசுக்கு ஏத்த வேலையா பாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டுமா மறுபடியும் பாத்தீங்கன்னா, அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் அவங்கள கூப்பிட, இவங்களும் பாத்தீங்கன்னா, "டேய் அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா பாத்துட்டு இருக்க? போடா." அப்படி சொல்லிட்டு பாண்டிய விரட்டி விட்டுருவாங்க. அதே நேரம் இங்க பீகார் வந்து இறங்குனதாங்க. நம்ம சந்தாவோட மாமாவும் பாத்தீங்கன்னா, என் கல்யாணத்தை நிறுத்திட்டு நீங்க நிச்சயம் பண்ண போறீங்களா? அந்த நிச்சயம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்கங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாண்டி ஸ்டைலா சண்டை போடுவாங்க பாருங்க. செம்மையா இருக்கும். அதே நேரம் அனீஷ் வண்டியை கொண்டு வந்துட்டானான்னு பார்க்க போன நம்ம ஏறணும் தோளுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிக்கு சண்டை போடுறத பார்த்துட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி பின்னி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல போற போக்குல அவங்க மாமா வேற இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு வேற சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்புறம் என்னங்க ரூம்க்கு வந்து சித்துக்கு ரெடியாயி செல்ஃபி எல்லாம் எடுத்துக்குவாங்க நம்ம சோழனும் நீலாவும் சேர்ந்து.